ஸோ நேற்று வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் பீரியட்னால அந்த வீடியோ டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கோமோ மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ சைலண்ட்டாக இருக்கிறது மூலமாக நம்மளுடைய த்ரில்லிங், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே நம்ம கூட இருக்கும். ப்ளஸ் அந்த டைமில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணும்போது அது இம்மிடியேட்டாக ஆப்போசிட்டில் உள்ளவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ சைலண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நேச்சுரலி இட்ஸ் இம்பாசிபிள் தான். சம்டைம் ஏன்னா நம்மளும் ஹியூமன் தானே, அந்த வெண்ட் அவுட் பண்ணுவோம், அந்த கோவத்தில் வெளிப்படுத்துவோம் இல்லையா. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முடிஞ்சளவு சைலண்ட்டாக இருக்கும்போது நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் உள்ளவங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோவோட கண்டினியூட்டி. அண்டு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபினாமினா இருக்குது, என்னென்னா ஃபால்ஸ் அர்ஜென்சின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்ஸ் வந்து 6ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த எக்ஸாம் 3ஆம் தேதி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இன்னும் நம்ம காமனாக எல்லார் வீட்லேயுமே வந்து 15 நிமிஷம் 10 நிமிஷம் சிலவங்க 1 ஹவர்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்பீடாக வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா சைக்கலாஜிக்கலாக அந்த ஃபால்ஸ் அர்ஜென்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட டார்கெட்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளே பட் சப்கான்ஷியஸ்லி நம்மளுக்கு தெரியும் அந்த டைம் கிளாக் கொஞ்சம் 10 மினிட்ஸ் ஸ்பீடு அப்படிங்கிறது. பட் அதை அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் நடைமுறைப்படுத்துறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம ஸ்பீடப் பண்ணுறதுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சைக்கலாஜிக்கலாக ஃபால்ஸ் அர்ஜென்சிங்கிற ஒரு டாக்டிக்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா இட் குட் பி அ பெட்டர் ஒன். அண்ட் த லாஸ்ட் என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து மனுஷங்க வந்து ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் கடந்து போக முடியாது. ஸோ மெயினாக அதில் என்ன சொல்கிறாங்க, யார்கிட்டையும் டிபெண்ட்டாக இருக்காதீங்க, யார்கிட்டையும் அடிக்டிவாக இருக்காதீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்கள நீங்கள் அவங்களாவே அப்படியே ஏற்றுக்கோங்க. ஸோ இது நான் இன்ஸ்டாவில் பார்த்தது, ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒருத்தங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு லவ்வபுளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரொம்ப அடிக்டிவாக இருக்கக்கூடாது. குழந்த மனசு மாதிரி வச்சுக்கணும். ஸோ குழந்தைக்கு நீங்கள் லைட்டாக அடித்தாலும் கிள்னாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து நம்மகிட்ட ஹெக் பண்ணிப்பாங்க, வார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு விரோதி கிடையாது, எனிமீஸ் யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இன்னும் 10 நாள் கழித்து எனிமியாக மாறலாம். ஸோ அவனே வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ மனுஷனை அவனே அப்படியே ஏற்றுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் உண்மையானதும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட்டு.